SIWU અને CITUના કાર્યકર્તાઓએ સેમસંગના કાંચીપુરમ પ્લાન્ટમાં 3 કાર્યકરોના સસ્પેન્શનનો કર્યો વિરોધ. તમિલનાડુના કાંચીપુરમમાં સેમસંગ ઇન્ડિયા વર્કર્સ યુનિયન અને સેન્ટર ઓફ ઇન્ડિયન ટ્રેડ યુનિયન્સના કાર્યકર્તાઓએ તાજેતરમાં વિરોધ પ્રદર્શન કર્યું છે. આ વિરોધનું મુખ્ય કારણ 3 યુનિયન કાર્યકરોની ખોટા આરોપો પર સસ્પેન્શન અને ઉત્પાદન પ્રક્રિયામાં કોન્ટ્રાક્ટ વર્કર્સનો ઉપયોગ છે. ના પ્રમુખ ઈ મુથુકુમારે જણાવ્યું કે મેનેજમેન્ટે 3 કાર્યકરોને કોઈ કારણ દર્શાવ્યા વિના સસ્પેન્ડ કર્યા છે, જે યુનિયનને નબળી પાડવાની કોશિશ છે. CITUએ જાહેરાત કરી છે કે તેઓ કાંચીપુરમ જિલ્લાના તમામ સ્ટેટ ઇન્ડસ્ટ્રીઝ પ્રમોશન કોર્પોરેશન ઓફ તમિલનાડુ સ્થાનો પર ફેબ્રુઆરી 21ના રોજ વિરોધ પ્રદર્શન કરશે. સેમસંગના શ્રીપેરુમ્બુદુર ફેક્ટરીના ગેટ્સને બ્લોક કરીને કોન્ટ્રાક્ટ વર્કર્સને પ્રવેશતા રોકવાની પણ યોજના છે. આ ઉપરાંત CITUએ કાંચીપુરમ જિલ્લાના તમામ ઉદ્યોગોમાં 7 માર્ચના રોજ 1 દિવસીય હડતાળની જાહેરાત કરી છે. સેમસંગ મેનેજમેન્ટ અને SIWU વચ્ચેના ચોથા રાઉન્ડની સમાધાન વાતચીતો નિષ્ફળ રહી છે, કારણ કે મેનેજમેન્ટ સસ્પેન્ડ કરાયેલા 3 કાર્યકરોનું સસ્પેન્શન પાછું ખેંચવા માટે તૈયાર નથી. ઘણા સૂત્રોએ જણાવ્યું છે કે મેનેજમેન્ટ વધુ 18 કાર્યકરોને સસ્પેન્ડ કરવાની યોજના બનાવી રહ્યું છે, જે વિરોધને વધુ તીવ્ર બનાવી શકે છે. સેમસંગે તમિલનાડુ સરકારને વિનંતી કરી છે કે તેઓ વ્યવસાય માટે અનુકૂળ વાતાવરણ જાળવી રાખે અને કાર્યકરોની સુરક્ષા સુનિશ્ચિત કરે, કારણ કે શ્રીપેરુમ્બુદુર ઉત્પાદન સુવિધામાં ચાલી રહેલી હડતાળ તીવ્ર બની રહી છે. આ હડતાળમાં 500મી વધુ કાર્યકરો ભાગ લઈ રહ્યા છે, જે 3 યુનિયન કાર્યકરોના સસ્પેન્શનનો વિરોધ કરી રહ્યા છે. இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி வேலை அப்புறம் என்ன சொல்றாங்க, பெரிய ஒரு செய்தி கொடுக்குறாங்க, உற்பத்தி அதற்கு நிற்கவே இல்லை, நஷ்டமே இல்லை, இப்படிதான் போன சைக்கிள் சொன்னாங்க. ஆனா கோர்ட்டு என்ன சொன்னாங்க, இந்த 38 நாள் சைக்கிள் 800 கோடி லாஸ். அந்த கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து முன்னால் வரலாம், நோ லாஸ், ப்ரொடக்ஷன் எந்த பாதிப்பும் இல்லை, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களால் சாப்பிட்டு ஜீரணமே அவளை அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிறோம், இப்படி சொன்ன நிர்வாகம் கோர்ட்டு என்ன சொல்ற, சைக்கிள் சொன்ன சைக்கிள் லாஸ் சார், உண்மை உள்ள என்ன நடக்கும் அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இதே நமக்கு தோழர்கள் மிகுந்த கட்டுக்கோப்பு இருக்கு, எல்லா பத்திரிகைகளும் இன்னைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஊடகத்தின் முன்னாலும் நம்முடைய விவாதம் நடக்கும், துறையில நம்முடைய விவாதம் நடக்கும். நான் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிறப்பித்த முடிவு இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி உடனே கொண்டு போகணும். CITU ஒரு ராணுவ கட்டுக்கோப்பு மிக்க ஒரு அமைப்பு, இது மற்ற அமைப்பு கிடையாது, ஒரு ஆர்மி. நான் ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவு எப்படி அவங்களுக்கு தெரியும். ஃபேக்டரி விட்டு வந்துட்டமே இப்படி சில தோழர்கள் இருக்கலாம். பல நேரங்களில் புலிவின் தந்திரம் பதுங்குவதும் பின்வாங்குவதும் பாய்வதற்காகத்தான் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டிஸ் தான் முக்கியம். யுத்தத்தை ஜெயிக்கணும்னா மருத்துவத்தனமான சண்டை ஜெயிக்கவே முடியாது. அது பாக்ஸிங்கா இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், எந்த விதம், அல்லது ஆர்மி சம்பந்தமான யுத்தமாக இருக்கலாம். தேவையை ஒட்டி எதிரி எந்த ஆயுதம் எடுக்கிறான் தெரிந்து கொண்டுதான் நம்முடைய ஆயுதத்தை பிரயோகப்படுத்தும். அதாவது தொழிற்சங்க இயக்கம் என்பது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தோடு அவர்கள் சண்டைக்கு இருக்கிற